இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்போம். தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 119 165 வசனம். சங்கீதம் 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இன்னும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்க கவனிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. சங்கீதக்காரன் வேதத்தை குறித்து நன்றாக ருசித்து அறிந்து இப்போது சொல்லுகிறார், ஒருவன் இடறல் இல்லாமல் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் வேதத்தை நேசிக்க வேண்டும். அநேகர் பாதையில் இடறி போகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் வேதத்தை நேசிக்கவில்லை. அநேகருக்கு குறைவான சமாதானம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் வேதத்தை நேசிக்கவில்லை. அப்படியானால் நிறைவான சமாதானம் ஒருவருக்கு உண்டாக வேண்டும் என்றால், இடரில் இல்லாமல் தேவ பாதையிலே நடக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வேதத்தை நேசிக்க வேண்டும். ஏன் வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த வேதத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக இந்த வேதத்தை 4 வகையாக கையாள முடியும். ஒன்று, இந்த வேதத்தை நாம் அறிந்தவர்களாக மாற முடியும். வேத அறிவு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம். வேத அறிவு வருவதனால் மிகுந்த சமாதானம், இடர்லற்றவர்களை இருப்போம் அப்படின்னு சொல்லல. நிறைய பேருக்கு வேதத்தை பற்றி பயங்கர அறிவு. ஆண்டவரே நிறைய நேரத்தில் ஆச்சரியப்பட்டு போவார். இப்படியெல்லாம் கூடவா உனக்கு தெரியும்? அறிவு அதிகம் இருக்கிறது வேதத்தை குறித்து. அந்த அறிவினால் பயன் இல்லை. சிலருக்கு வேதத்தை நன்றாக கற்றவர்களாக இருப்பார்கள். வெறும் தெரிந்தவர்கள் அல்ல, அதை நல்ல ஆராய்ச்சி செய்து கற்றவர்களாக இருப்பார்கள். நிக்கோதேமு குறித்து இயேசு இப்படித்தான் கேட்டார், நீ இந்த இஸ்ரவேல் ஜன நடுவில் போதகனாய் இருந்தும் இதெல்லாம் உனக்கு தெரியலையா? அப்படியானால் அவன் வேதத்தை போதிக்கக்கூடிய அளவுக்கு கற்று தேர்ந்திருந்தான். ஆனால் அவனுக்கு சமாதானமோ, அவனுக்கு தேவனுடைய பூரணமான நன்மைகளோ வரல. கற்றிருப்பதனாலும் பிரயோஜனம் இல்லை. அநேக வேதத்தை விரும்புவாங்க. ரொம்ப பிடிக்கும் பிரதர், பைபிள் வசன ரொம்ப பிடிக்கும். விருப்பம் இருக்கு. விருப்பம் என்றால் என்ன? நாம் ஏரோதை குறித்து வாசிக்க முடியும். ஏரோது என்ன செஞ்சானா? யோவான் ஸ்நாபகன் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறான் என்று கேட்டு ஆர்வமாய் விருப்பத்தோடு அந்த வசனத்தை எல்லாம் கேட்டு அதன்படி செய்வான். ஆனா வேதத்தை நேசிக்கல. கவனியுங்கள், அதிலிருந்து நல்லதை எடுத்து விருப்பத்தோடு எடுத்து பல காரியங்களை செய்த நேசிக்கல. சிலர் வேதத்தை பின்பற்றுவார்கள். அதில் நிறைய நல்ல தத்துவங்கள் இருக்குது, அதை நம்ம பின்பற்றுவோம். இப்படி 4 காரியங்களை இந்த வேதத்தில் நாம் செய்ய முடியும். இந்த 4 காரியத்தினால் வேதத்தின் பூரணத்தை நாம் அடைய முடிவதில்லை. வெறுமையாய் கற்றுக்கொள்வதனாலோ, வெறுமையாய் அதை நாம் அறிந்து கொள்வதனாலோ, வெறுமையாய் நாம் அதை விரும்புவதனாலோ, வெறுமையாய் நாம் அதை நல்ல தத்துவங்களை பின்பற்றுவதனாலோ அதன் மேன்மையை நாம் அனுபவிப்பதில்லை. மேன்மை அனுபவிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நேசிக்க வேண்டுமா? நேசம் என்ற என்ன? நேசம் என்று சொல்லுவதே லைக்னஸ். 2 பேர் ஃப்ரெண்டா இருந்தாதான் நேசம் உள்ளவர்களாய் மாறணும். நட்பு பெருகினால் மட்டும்தான் நேசம் உள்ளவர்களாய் மாற முடியும். நட்புக்கு நேசத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நட்பு என்றால் நிறைய பேர் நட்பு வட்டாரத்துக்குள்ள இருப்போம். ஒரு 10 பேர் நட்பு வட்டாரத்துக்குள்ளால இருந்தா அந்த 10 பேருக்குள் 1-2 பேர் எப்படி இருப்பாங்க? வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுதான் நேசம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதனால் அந்த நேசம் வருகிறது? முதல்ல நட்பு வர வேண்டும். நட்பு வந்து அந்த நட்பின் தொடர்பினால் அது எப்படி மாறும்னா நேசமாய் மாற வேண்டும். பொருள் என்னன்னா, எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியாதுன்னா ஒருவருடைய அந்த லைக்னஸ் தெரியாது. இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அந்த விருப்பத்தை சரியாக கற்றுக்கொண்டு அதன்படி போகிறவர்கள் மிகுந்த சமாதானம் உண்டா, அவர்களுக்கு இடறல் இல்லை. வேதத்தில் நாம் அதை அழகாக வாசிக்க முடியும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 1 அதன் 7வது வசனம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும்.
உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவனைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஆத்தும நேசரே என்று கூப்பிடுவது யாரு? மணவாட்டி கூப்பிடுகிறார். மணவாட்டி மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, உம்முடைய மந்தைகளை எங்கே நீர் மேய்த்து மத்தியானத்தில் எங்கே அதை மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். நான் உமது தோழன் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவன். உமக்கு தோழர்கள் இருக்கிறார்கள். அந்த தோழர்களுக்கு ஒரு ரகசியம் தெரியல. உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்கி எங்கே ரகசியமாய் வைத்திருக்கிறீர்? அவர்கள் தோழர்கள் தான். அந்த தோழர்கள் நடுவில் நான் இப்போது நிற்கிறேன். எனக்கு வெறும் அந்த தோழமை வேண்டாம். என் ஆத்தும நேசரே எனக்கு சொல்லும், இன்னும் ஒருபடி தாண்டி சொல்லும், இந்த தோழர்கள் நடுவில் நீர் இன்னும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறீரே, அந்த ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாரும், நான் அதிலே வருகிறேன் என்று மணவாட்டி கூப்பிடுகிறாளாம். கவனியுங்கள், இயேசு எப்போதுமே அதைத்தான் தன்னுடைய தோழர்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னாரா தெரியல. தோழர் என்றால் யார்? தோழர் என்பதெல்லாம் பழைய ஏற்பாடு. யோவான் ஸ்நாபகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் தோழன் என்று வருகிறது. தோழன் என்றால் என்ன? தோழன் என்பது ஒரு வேலைக்காக நிற்பான், வேலை முடிந்தவுடனே விலகி போவான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபையாகிய நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டியது இதுதான். ஆண்டவரே எனக்கு சொல்லும், நான் தோழர் வட்டாரத்துக்குள் இருக்கிறேன், நேச வட்டாரத்திற்குள் வரும்படி உம்முடைய ரகசியத்தை, உம்முடைய இருதயத்தை எனக்கு திறந்து தாரும். அப்படின்னா 2 பேருக்கு லைக்னஸ் என்னவா இருக்கும்? ஒன்னாவே இருக்கும். அதான் இருதயத்தை தெரிந்தது. அந்த இடத்திற்கு வர வேதத்தை வாசித்தால் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். கவனியுங்கள், வேதத்தை நல்லா வாசித்த ஒருவர் யார்? பைபிள் நம்ம நிறைய இடத்துல வாசிக்க முடியும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்படியானால் தேவன் சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறார், நான் எதன் மேல பிரியமாயிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து மேல பிரியமாயிருக்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து மேல நாம் பிரியமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஹல்லேலூயா! தேவனுக்கு பிரியமானது நாம செய்கிறோம், அதனால நமக்கு சமாதானம் வரும். 3 காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. கவனியுங்கள், மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனம், 17வது 5வது வசனம், இந்த 2 இடங்களிலும் மொத்தமா மத்தேயுல 3 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கணும். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வேதத்தின் முழு வேதத்தின் ரகசியம் என்னவென்றால், பிதாவாகிய தேவன் தம்முடைய முழு பிரியத்தை யார் மேல் வைத்திருக்கிறார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய முழு பிரியம் யார் மேல் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். அந்த இயேசு கிறிஸ்து மேல் நம்முடைய பிரியம் மாறும் பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுறோம்னா, தேவனை நேசிக்கிறவர்களாக மாறுகிறோம். இந்த வசனமே யார் தானா? கிறிஸ்து தான். இந்த வசனமே என்ன அப்படின்னா, வார்த்தை மாம்சமாகி வந்தது தான் இயேசு. அப்படியானால் பிள்ளைகளே, இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் எப்படி உருப்பெற்றதென்றால் இயேசுவை போன்றது. அப்படியானால் ஹல்லேலூயா, நேசிக்கிறோம் என்றால் வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள 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 நமக்கு யார் மேல் நேசம் வர வேண்டும்? இயேசு மேல் நேசம் வர வேண்டும். சரி, யாருக்குத்தான் இயேசுவை நேசிக்க முடியும்? 2 வகையினருக்குத்தான் இயேசுவை நேசிக்க முடியும். வாசிங்கள், உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 1:3. உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்படியானால் கிறிஸ்துவை யார்தான் நேசிக்க முடியும்? வேதத்தை யார்தான் நேசிக்க முடியும்? எல்லாராலும் நேசிக்க முடியாது. கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி, கன்னியர்களாய் நாம் இருக்க வேண்டும். கன்னியர்கள் என்றால் என்ன? கன்னியர் என்றால் வேறு யாரிடத்தில் நேசத்தை கொடுக்காமல் நேசத்தை ஒருவருக்காக வைத்து காப்பதுதான் யாருடைய தன்மை என்றால் கன்னியர்களுடைய தன்மை. நாம் கன்னியர்களுடைய தன்மையாக இருக்க வேண்டும். கன்னியர்கள் அற்ற தன்மை என்றால் என்ன? தன்னுடைய நேசத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. உனக்கு கொஞ்சம் இருக்கட்டும்பா, உனக்கு கொஞ்சம் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சத்தை யாருக்கும் கொடுப்பாங்க? ஆண்டவருக்கும் கொடுப்பார். சிலர் இயேசுவையும் முயற்சிப்பார்கள், இயேசுவோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் முயற்சிப்பார்கள்.
அவர்கள் நாங்களும் வேதத்தை அறிந்திருக்கிறோமே, நாங்கள் என்ன தப்பாவா செய்கிறோம், எங்களுக்கெல்லாம் சரியாக தானே நடந்துகிட்டு இருக்கு என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தை அறிந்தவன் சொல்றான், கன்னியர்களால் மட்டும்தான் இந்த தோழமையை தாண்டி அந்த நேசத்துக்குள் வர வேண்டும். தோழமைங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப், இந்த நேசம் அப்படிங்கிறது அந்த இருதயத்தோடு இருதயம் ஒன்றாக இணைந்திருப்பான். அவர்களுக்கு இடரலும் இல்லையாம், அவர்களுக்கு என்ன உண்டாம், மிகுந்த சமாதானம் உண்டாம். என்ற சத்தத்தை கேட்கிறவர்களே, ஆலயத்திலிருந்து நீங்கள் கேட்கலாம், வீடுகளிலிருந்து நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இந்த வேதத்தை கையில் எடுத்து வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் பிரியமாக இருக்கிற இயேசுவை இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு அவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா கன்னியை போல அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முதலில் வரப்போது பூரண சமாதானம் உண்டாகும். 2, நீங்கள் ஒரு நாளும் இடறி போக மாட்டீர்கள். கிறிஸ்துவிலே நிலை நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் அல்லாமல் இயேசுவுக்கு என்ன இல்லைன்னா உருவமே இல்லை. நிறைய பேர் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லி செய்வது என்ன செய்வார்களாம், இயேசுவின் உருவத்தை வைக்கிற. இயேசுவுக்கு உருவமே இல்லையே, அப்படி இருக்க எப்படி இயேசுவின் உருவம் வரும்? ஒரு குடிகாரர் என்ன செஞ்சாரான்னா, ஒரு கோயிலில் ஜபத்துக்கு போனாராம். உங்களுக்கு தெரிந்த கதை தான். கோயிலில் ஜபத்துக்கு போய் அந்த கோயில் இருந்ததுன்னு ஐயர்கிட்ட கேட்டாராம், ஐயா எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, எனக்கு சமாதானமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. உடனே அவர், வா உனக்கு சமாதானம் தானே வேண்டும் அப்படின்னு இயேசுவை காட்டி ஒரு ஃபோட்டோவை காமிச்சு கொடுத்து அதற்கு முன்னால் முட்டி போட்டு ஜோம் பண்ணு அப்படின்ட்டு சொன்னார். அதை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதார். உடனே இவன் நினைத்தார ரொம்ப உணர்வடைந்துட்டார் போல, மனம் திரும்புதல் வந்துட்டு போல அப்படின்ட்டு அவ என்னப்பா ஆச்சு என்ன என்று கேட்ட உடனே சொன்னாராம், அந்த ஃபோட்டோவே நான் தாங்க, குடிச்சிட்டு வெளியில் இருந்தேன், என்னை ஒருத்தர் வச்சு வரைஞ்சி தந்தார், அந்த ஃபோட்டோவே நான் தான் இப்படி சமாதானம் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். கவனியுங்கள், இயேசு இருந்த காலகட்டத்தில் எந்த ஃபோட்டோவும் எடுக்கலை, எந்த ஓவியர்களும் எதையும் வரையலை. பின் நாட்கள் இதெல்லாம் கற்பனையாக வந்ததை தவிர இயேசு என்ற ஒரு படமே இல்லை. ஏதோ ஒரு நடிகன் நடித்தான், அதை ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டாங்க. ஆகையால் ஒரு ஃபோட்டோவை வைத்து நாம் இயேசுவை நேசிக்கிறோம் என்றால் அது வேதத்தின்படி இயேசுவை நேசிக்கலை, உலகம் சொல்லி தந்ததான இயேசுவை நாம் என்ன செய்து வருகிறோம் என்றால் நேசித்து வருகிறோம். இயேசு என்ற பெயர் ஒருவருக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இயேசு என்ற பெயர் நிறைய பேருக்கு இருந்தது. அவர் கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அறியப்பட்டார். கிறிஸ்து என்பவர் அவர் மட்டும்தான். ஆனால் இயேசு என்ற பெயர் எல்லாருக்கும் இருந்தது. பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக இயேசு இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆவியின்படியும் உண்மையின்படியும் கர்த்தர் நேசிக்கிற நல்ல கண்களை கர்த்தர் நமக்கு திறந்து தருவாராக. ஆமென். இயேசுவை நேசிக்க நாம் முயற்சிக்கிறோம் என்றால் ஹல்லேலூயா அந்த கன்னியர்களுடைய தன்மை, நம்முடைய அன்பு யாருக்கு மட்டும்தான்? இயேசுவுக்கு மட்டும்தான். மலையாளத்தில் ஒரு நல்ல பாட்டுண்டு, என்னுடைய ஸ்நேகம் நினக்கு மாத்திரம். ஆண்டவரே, என்னுடைய நேசத்தை வேறு யாருக்கும் பங்கு வைக்க விடவே மாட்டேன் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. 2, யார் கர்த்தரை நேசிக்க முடியும்? வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன். அழைத்து கொண்டு வந்தார், மகிழ்வோம் பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்பேன். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஒன்று கன்னியர்கள் உம்மை நேசிப்பார்கள், மற்றொன்று உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். நாம் எல்லாரும் உத்தமர்களாய் மாறி இருக்கிறோம்னா, யாராவது பேசியாச்சும் உனக்கு உத்தமம் தெரியுண்டா, அந்த ஒரு வார்த்தை கேட்டால் நம்ம அடங்கிடும். ஆனால் உண்மையாக உத்தமம் என்னடா உனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து நிற்பான். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்கள் உம்மை நேசிப்பார்கள். வேதாகமத்திலே தேவனிடத்திலே நேசமுடையவன், ஆண்டோடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட ஒரே ஒருவர் இருப்பார் என்றார், அவர் ஆபிரகாம். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே ஆபிரகாம் தான் யார் என்று அறியப்பட்டார்? ஆண்டவுடைய நேசம் உடையவன் என்று அறியப்பட்டான். வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 2ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். யாக்கோபு 2:23. நிறைவேறிற்று. யார் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார்?
ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுவார், உங்களை என்னுடைய வேலைக்காரன் என்று சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னுடைய சிநேகிதர். ஏன் வேலைக்காரனுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன், சிநேகிதனுக்கு தான் எல்லா ரகசியத்தை சொல்லுவேன் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் கவனியுங்கள், ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே தேவன் விரும்பினது அழகா செஞ்சு தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இந்த ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். என்ன கடிந்து கொண்டார்? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனை கடிஞ்சுக்கிட்டு சொல்லுவாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. பிள்ளைகளே, தேவன் நம்மை பார்த்து கடிந்து கொண்டு மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ உத்தமனாயிரு என்று நம்மை குறித்து சொல்லுவார் என்றால் ஆண்டவருக்கு என்ன பிரியம்? நாம் அவர் சிநேகிதனாக இருக்கணும். அவர் விருப்பம் தான் என் விருப்பம், என் விருப்பம் தான் அவர் விருப்பம் என்று மாறிவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். என்ன சோதித்தார்? அவன் உத்தமனாக இருந்தான், ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கின் மேல் நேசம் அதிகமா, இயேசுவின் மேல் நேசம் அதிகமா என்று பார்க்க அவன் நேசித்த குமாரனை சொன்னான், நீ நேசிக்கிறவனும் உன் ஏக புத்திரனுமான ஈசாக்கு எனக்கு பலியிடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு இந்த ரெண்டுல எது பெருசா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, எது பெருசா தெரிஞ்சிச்சு? தேவ வார்த்தை பெருசா தெரிஞ்சனால ஒரு வார்த்தை கூட கேட்காம அழகா ஈசாக்கை கொண்டு வர்றான் பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே அவன் சிநேகிதன் எனப்பட்டான். உத்தமன் என்று சொன்னால் என்ன? உத்தமன் என்றால் ஹல்லேலூயா, என்னை கேட்கிறவர்களே, கன்னியர்கள் என்றால் ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது, உத்தமன் என்றால் ஒரு ஆணை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீ கன்னியா இருக்கிறது போல ஒரு புருஷனும் சிந்தனையிலே சுத்தமுள்ளவனாய் கர்த்தருக்காக மாத்திரம் இருந்தால் அவர்கள் தேவனுடைய சிநேகிதர் எனப்படுவார்கள். வேதத்தை நல்லா வாசித்து வர 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 நமக்கு வேற எந்த யோசனையும் வராது. நம்முடைய யோசனை எல்லாம் ஹல்லேலூயா கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா, என்னை கேட்கிறவர்களே, ஒரு நாளும் இடறல் இல்லை. வேதம் அழகாய் நமக்கு இவைகளை எல்லாம் கற்றுத்தருகிறது. கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டிலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்பார். 3 முறை ஆண்டவர் கேட்பார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் 14 எல்லாத்திலும் இருக்கு நமக்கு தெரிந்த, நீ இவர்களும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்று இயேசு கேட்பார். அதற்கு பேதுரு சொல்லுகிற பதில் என்ன? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை யார் அறிந்திருக்கிறீர்? நீர். அவன் பதிலை மாற்றி சொல்லவே இல்லை, அந்த ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்றான். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி சொன்னார், யோனான் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்று. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, அன்பா இருக்கிறேன்னு சொல்லலை, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். 3ஆவது முறை ஆண்டவர் அதைத்தான் கேட்பார், அன்பா இருக்கிறேப்பா. அதுக்கு சொல்லுவான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்றால் என்ன? நேசிக்கிறேன்னு வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்ன இருதயத்தின் விருப்பமோ அதுதான் என் இருதயத்தின் விருப்பம். உடனடியாகத்தான் இயேசு சொல்றாரு, நீ நேசிக்கிறேன்னு சொல்றியே, என்னுடைய இருதயத்தின் விருப்பம் என்னன்னா, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று முதல்ல சொல்லுவார். 2ஆவது முறை சொல்லுவார் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆவது சொல்லுவார் ஆடுகளை மேய்ப்பாயாக. விருப்பம் என்ன? என் விருப்பம் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு. நீ என்னை நேசித்தால் என் விருப்பம் தான் உன் விருப்பமாக மாறும். அவன் ஹல்லேலூயா ஆம் அப்படின்னு ஒரு நேரம் சொல்ல இருக்க மாட்டான். நிறைவாக என்ன செஞ்சிருப்பான்னா, அவன் அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சிருப்பான், வேறு ஒரு வேலைக்கு தன்னை மாற்றி இருக்கவே மாட்டான். பிள்ளைகளே, இந்த வேதத்தை நேசிக்க 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 இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள 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 நம்முடைய இருதய விருப்பம் யாருடைய இருதய விருப்பமாக மாறும்னா, தேவ இருதய விருப்பமாக மாறும். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்டிருந்தா, தம்பி, ஆரம்பத்தில் நீ ஆண்டவருடைய ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு கேட்டிருந்த பேதுரு கண்டிப்பாக ஆமான்னு சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ அவன் நேசிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, உண்மை நேசிக்க, அன்பு கூறுகிறதுலப்பா, அது எல்லாம் செய்ய முடியும். நான் உண்மை நேசிக்கிறேன். எப்படி தெரியும்? உங்கள் இருதய விருப்பம் என் இருதய விருப்பமாக மாறும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம், நீர் என்னை நேசிக்கிறீரா? நேசிக்கிறோம் ஆண்டவரை, இதை செஞ்சு தாங்க. அப்போ நம்ம விருப்பத்தை யார் மேலே திணிப்போம்? ஆண்டவர் மேலே திணிப்போம். அது நேசம் இல்லை, அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை நாம் நேசிக்க பழக வேண்டும். ஆமென். அதனால தான் இயேசு நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுத்தந்தார். என்ன ஜெபத்தை கற்றுத்தந்தார்னா, ஆகிலும் என் சித்தம் அல்ல
உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற எப்போதும் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் இதை அனுமதித்திருக்கிறீர், இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இதிலும் உண்மையில் மகிமைப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நாம் எப்போதும் மகிமைப்படுத்தும். எத்தனை பேர் கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வு வந்துச்சுன்னா ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டவரே அடுத்தது என்ன செய்யட்டும் சொல்லும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை பார்த்து நாம் எப்போதும் எதற்கு காத்திருப்பேன்னா ரிசல்ட்டு காத்திரு. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, செஞ்சுட்டேன், அடுத்தது என்ன, இது பதில் என்ன வந்துச்சு? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே சொல்ல, சொன்னதை செஞ்சிட்டியா, போயிட்டே இரு, உன் வேலை முடிஞ்சிச்சு. பிள்ளைகளே, அதுதான் நேசம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுனால அறிவு வளருகிறது இல்லைப்பா, கற்றுக்கொள்வது இல்லைப்பா, நேசம் பெருகட்டும், உங்களுடைய வார்த்தையை நேசிக்கட்டும். வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் கடைபிடிக்க ஆண்டவர் நல்ல இருதயத்தை தாரும் என்று கேட்டால் நாமும் ஆண்டவருடைய நேசராய் ஆண்டவருடைய நண்பர்களாய் மாற முடியும். இந்த உலகத்தில் எந்த நண்பர்களை காட்டிலும் உண்மையான நட்பு யாருடைய நட்பு என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய நட்பு மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த நட்பு ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகாது. ஹல்லேலூயா. மற்ற நட்பெல்லாம் காலகாலத்துக்கு மாறும். இயேசுவின் நட்பு ஒரு நாள் மாறி போவதே இல்லை. அந்த இயேசு அன்பு நமக்குள்ளால வந்துச்சுன்னு வைங்களேன், உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது, தண்ணீர்கள் வந்தாலும் அது அழையாதான், எவ்வளவு ஜலம் புரண்டு வந்தாலும் அதை ஒன்னாலும் தணிக்க முடியாது. வாசிங்கள் 8வது அதிகாரம் 7வது வசனம், உன்னத பாட்டு 8:7. திரளான தண்ணீர்கள் எதை அழிக்க மாட்டாது? நமக்குள்ளால எரிகிறதே ஆண்டோடைய நேசம். உண்மையா அந்த நேசம் வந்துச்சுன்னா எவ்வளவு தண்ணீர் அது மேலே ஊற்றினாலும் அந்த நேசத்தை என்ன செய்ய முடியாது? அணைக்கவே முடியாது. வெள்ளங்களும் அதை என்ன செய்ய முடியாது? தணிக்க முடியாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். உண்மையாய் கிறிஸ்துவின் மேலே உங்களுக்கு நேசம் இருந்திருக்குன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த நேசம் உங்களிடத்தில் என்ன செய்யாதுன்னா ஹல்லேலூயா அணைந்து போகவே போகாது. ஆஸ்தியெல்லாம் வந்தாலும் அது உங்களுக்கு வேணான்வீங்க. ஹல்லேலூயா. தண்ணீர் எவ்வளவுதான் அதன் மேலே ஊற்றப்பட்டாலும் அது வேண்டான்வீங்க. எவ்வளோ செழிப்பு வந்தாலும் என்ன வந்தாலும் செழிப்பு வேண்டுமா இயேசு வேண்டுமா என்றால் நாம் இயேசு வேண்டும், செழிப்பெல்லாம் வேண்டாம் என்று நம் ஆண்டவர் மேல் நேசம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யும்? ஆமென், ஆமென். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் நேசிக்கலையா? நேசிக்கிறீங்க. நேசிக்கிறவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை தான், ஆண்டவரே இப்போதும் உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் என்ன? கவனிங்கள், ஆண்டவர் நம்ம உண்மையாக நேசிக்கிறார் என்றால் அவர் கட்டிந்து கொள்ளுவாராம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். வெளிப்படுத்தல் 3:19. வெளிப்படுத்தல் 3:19. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய இருதய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அதை செய்யணும். அது நம்முடைய பங்கு. அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால் அவருடைய பங்கு என்னவா இருக்குன்னா, நான் நேசிக்கிறவர் எவர்களோ, கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கடைசியா கர்த்தர் என்னைக்கு நம்மை கடிந்து கொண்டார்? கடைசியா நம்மை கர்த்தர் என்னைக்கு சிட்சித்தார்? இது நமக்கு இருக்கும்னா நாம் அவருடைய தொடுதல் தூரத்தில் தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்னா போய்கிட்டு இருக்கிறோம். தூரத்தில் இருக்கிற யாராச்சும் கடிஞ்சிக்க முடியுமா? கடிந்து கொள்ளுதல்னா என்னது? கடிந்து கொள்ளு, ஏய் டோன்ட் அப்படின்றது யாரைத்தான் சொல்லுவோம்? பக்கத்தில் இருக்கிற, தூரத்தில் இருக்க சொல்ல மாட்டோம். பிள்ளைகளே, ஆண்டவர் நேசிக்கிறோன்னா அவர் சித்தம் செய்ய பக்கம் பக்கமாக நம்ம போகும்போது அந்த சித்தத்தை சுத்தமாக செய்வோன்னுலாம் நமக்கு முடியாது. அப்போது அவர் கடிந்து கொள், நோ இப்படி பண்ணாது அப்படி சொல்லும்போது அவன் சின்ன சின்ன சிட்சைகளை தரும்போது நாம் இன்னும் அவரண்டை ஓட வேண்டுமே தவிர அவரை விட்டு தூரமாய் ஒரு நாளும் போயிடக்கூடாது. பிள்ளைகளே, இது எல்லாரும் கை கொள்ளுவார்களா என்றால் எல்லாரும் கை கொள்வதற்காகத்தான் கர்த்தர் கூப்பிடுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து வாசித்து இதன் மேல் நமக்கு என்ன வரணும்னா நேசம் வர வேண்டும். அதில் சொல்லியிருக்கிறதை நான் அப்படியே
செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று திருத்திக் கொள்ளும் பொழுது மிகுந்த சமாதானம் உண்டாம். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் இருக்குன்னா எப்படி தெரியும்? ப்ரெஷர் நார்மலாக இருக்கும், கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கும், வேற என்ன நார்மலாக இருக்கணும்? பிபி ஆமாவா இல்லையா? டாக்டர் முதல்ல அதைத்தானே கேட்பார். ஏதாவது பிரச்சனை பிபி எத்து ஏறினாலும் சரி, அவருக்கு ஆவிக்குரிய அறிவெல்லாம் இருக்கு. என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஹஸ்பண்ட்ஸை பார்ப்பேன், என்ன பொண்டாட்டி கூட சண்டையாம்பாங்க. ஒய்ஃபை பார்த்தாக்கமே என்ன மாமியார்கிட்ட ஏதாவது சண்டையா? ஏன் சமாதானம் எங்கேயோ போயிடுச்சு. பிள்ளைகளே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நாம் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா தேவன் அனுமதிக்காமல் வேற எங்கேருந்தோ வந்துச்சு என்று நம்ம எல்லாவற்றும் பிசாசுக்கு கனத்தை கொடுத்துரும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறேன், இதை தாண்டி போக வேண்டிய கிருபையை தாரும் என்று நம் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியோடு முன்னேறும் பொழுது ஹல்லேலூயா, தேவ சமாதானம் பூரணமாய் நம்மிடத்தில் இருக்கும். நாம் ஒரு நாள் என்ன செய்ய போவதில்லைன்னா இடறி விழுந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். வேதத்தை நேசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஜெப நாட்களில் எல்லாம் வேதத்தின் மகத்துவத்தை நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வந்தது. வேதத்தை நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தோழர்கள் இருந்தார்கள், ஆனால் தோழர்களுக்கு அந்த ரகசியம் தெரியலை. இயேசு மந்தை எங்கே ரகசியமாக வைத்திருக்கிறார் அது தோழர்களுக்கு தெரியலை. நேசிக்கிறவர்கள் கேட்குற அதை எனக்கு சொல்லித்தாங்க, அந்த ரகசியத்தை சொல்லித்தாங்க. உம்முடைய மந்தை ரகசியமாக எங்கே வைக்கிறீர்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ரகசியத்தில் நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் சொல்லலை ஆண்டவரே, ஆனால் சொல்லக்கூடிய ஒரு நேசம் உள்ளவர் இருக்கிறார், அந்த நேசத்திற்குள்ளே என்னை கொண்டு போகும் ஆண்டவரே என்று கேட்க புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை செய்தால் பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை நீ மேய்த்துக்கப்பா. ஹல்லேலூயா. காரணம், நீ என்னை நேசிக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற மனப்பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நேசிப்பதென்றால் என்ன? தேவ சித்தம் செய்வது தான் தேவனை நேசிப்பது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் சுய சித்தம் அல்ல, மனித சித்தம் அல்ல, ஆண்டவரே உறவினர்கள் சித்தம் அல்ல, ஆண்டவரே அவங்க யாருடைய விருப்பம் இல்லைப்பா, தேவ சித்தத்தை செய்ய வருகிறேன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அந்த நேசத்தை தேவன் நமக்குள் உருவாக்குவாராக. திரளான தண்ணீர்கள் அந்த நேசத்தை எடுத்து போட முடியாது, புரண்டு வருகிற ஜலங்கள் அதை தணித்து விட முடியாது, வீடு ஆஸ்திகள் எதுவும் அந்த ஹல்லேலூயா நேசத்தை தணித்து விட முடியாது. இது தேவன் நமக்குள் எரிய பண்ணுகிற ஹல்லேலூயா அந்த நேச பரிசுத்த நமக்குள் வரும் பொழுது கிறிஸ்துவின் அன்பை நமக்குள் எரிய பண்ணுகிறார். அந்த நேச நம்ம பொங்கி வரட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். உண்மையான நேசத்தை அணைக்க முடியாது, உண்மையான நேசத்தை அணைக்க முடியாது. அந்த உண்மையான நேசம் பொங்குவதாக, அந்த உண்மையான நேசம் பற்றி எழும்புவதாக. ஆண்டவரே, அந்த நேசத்திற்குள் எங்களை நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். பூரண சமாதானத்தோடும் ஆண்டவரே இடரலற்ற பாதையிலே கர்த்தரங்களை நடத்தும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வீடுகளில் கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை எல்லாரோடும் சூழ்ந்திருக்கட்டும். உதவி செய்த எல்லார் மேலும் கிருபை தங்கட்டும். ஆண்டவர், நாளைக்கு மனமகிழ்ச்சியோடு வந்து உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். வீடுகளில் கவனித்த எல்லா நாளைக்கு ஆலயத்தில் வர தேவன் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.